ஆனா இங்க ஃபிளாட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, அது மறுக்கவே முடியாது. அதுதான் வாடகை வருமானம். சிட்டிக்குள்ள இருக்கிற ஃபிளாட்டுக்கு மாசம் 30,000 ரூபாய் வாடகை கிடைக்கும்னா, புறநகர்ல இருக்கிற தனி வீட்டுக்கு 10,000 கிடைக்கிறதே பெரிய விஷயம். மாசம் மாசம் ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபிளாட் ஒரு நல்ல சாய்ஸ் தான். சரி, லைஃப் ஸ்டைல், முதலீடுன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கிளைமேக்ஸ்க்கு வருவோம். அப்போ யார் ஃபிளாட் வாங்கலாம், யார் தனி வீடு வாங்கலாம்? இதோ உங்களுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டி. நீங்க 2 பேருமே ஐடி மாதிரி ரொம்ப பிஸியான வேலையில இருக்கீங்க, வீட்டை மெயின்டைன் கண்ட நேரமே இல்லைன்னா உங்களுக்கு ஃபிளாட் தான் பெஸ்ட். இல்ல உங்க வீட்ல வயசானவங்க இருக்காங்க, பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னா 24 மணி நேர செக்யூரிட்டியோட இருக்கிற ஃபிளாட் சரியான தேர்வு. அதோட இன்னும் சில வருஷத்துல வேற ஊருக்கு போற பிளான் இருக்குன்னா ஈஸியா பூட்டிட்டு போக ஃபிளாட் தான் சௌகரியம். இல்ல உங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய சொத்தை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டா தயங்காம நிலம் வாங்கி வீடு கட்டுங்க. என் வாழ்க்கை என் ரூல்ஸ்னு நினைக்கிற சுதந்திர பறவையா நீங்க இருந்தா தனி வீடு தான் உங்களுக்கான சொர்க்கம். அதோட வீட்டு வேலைகளை ரசிச்சு செய்ய உங்களுக்கு நேரமும் பொறுமையும் இருந்தா தனி வீடு உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும். இப்போ சிலருக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு ஃபிளாட்டோட பாதுகாப்பும் வேணும், தனி வீட்டோட நில உரிமையும் வேணும்னு. அவங்களுக்காகவே மார்க்கெட்ல இப்போ ரோ ஹவுஸ் அல்லது விலமென்ஸ்னு ஒரு ஹைபிரிட் தீர்வு இருக்கு. இதுல உங்களுக்கு அதிக யூடிஎஸும் கிடைக்கும், ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோட எல்லா வசதிகளும் பாதுகாப்பும் கிடைக்கும். இந்த முழு விவாதத்தோட இறுதியில நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அது நீங்க